பாட்டு பாடி தூங்க வைப்பேன், அவங்களுக்கு பேச சொல்லி தருவேன். என் பேர குழந்தை வந்துடுச்சுன்னா எனக்கு இங்க எவ்வளவு வேலை காத்துக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? அப்ப நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். சாப்பிடு. அத்தை போதும் அத்தை. சரிம்மா, தண்ணி குடிச்சுக்கோ. விஷால், என்ன அங்கேயே நிக்கிற? வாங்க. என்ன புள்ளடா நீ? இசை சாப்பிடாம இருக்காளே, அவளை கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட வைக்கணும்னு தெரிய வேணாம்? அம்மா, நான் கன்வின்ஸ் பண்ணாதான் சாப்பிட ஆளாமா அவ. அதுக்காக அவ எப்படி போனா என்னன்னு விட்டுருவியா? அப்படிலாம் விட முடியலம்மா. அதான் என்னோட தவிப்போம். அது உங்க மருமகளுக்கு எங்க புரியுது? என்னமோடா, நான் என்ன பேசினாலும் ரெடியா ஒரு பதில வச்சிருப்பேன். இசை சாப்பிட்டா, நீங்க 2 பேரும் ரெஸ்ட் எடுங்க. இசை, நீ எதையும் நினைக்காம தூங்க, என்ன சரியா? சரிங்க அத்தை. வரேன்டா. பாத்தியா விஷால், அத்தை இல்லாத அந்த குழந்தை மேல எவ்வளவு கனவும் ஆசையும் வச்சிருக்காங்கன்னு பார்த்தல்ல? இப்ப சொல்லு, இவங்களை எப்படி விஷால் என்னால ஏமாத்த முடியும்? இது பாரு இசை, நீ அம்மாவை மட்டும் யோசிக்கிறதுனால தான் சுத்தி இருக்கிற லாஜிக் உனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம் விஷால். இனிமே எந்த லாஜிக்கையும் நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல. நான் முடிவு எடுத்ததுதான். இசை, இசை ப்ளீஸ், உன் முடிவை கொஞ்சம் தள்ளி போட. எப்படி விஷால், எப்படி? அத்தை பேசினதை கேட்டும் உன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச முடியுது? சரி, இப்ப நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. வர்ஷினி கர்ப்பமா இருக்கிறான்னு தெரிஞ்சு அவ கர்ப்பமா இல்ல, நான் தான் கர்ப்பமா இருக்கேன்னு நீ தானே அந்த பொய்ய சொன்ன. இப்ப மட்டும் என்ன? இப்ப மட்டும் ஏன் இதை மாத்தணும்னு நினைக்கிற? விஷால், நான் தான் போய் சொன்னேன். இப்போ நானே தான் உண்மையை சொல்லிடணும்னு நினைக்கிறேன். போதுமா? சரி, ஓகே. எனக்கு நீ ஒரு விஷயம் பண்ணும். என்ன? நீ இந்த உண்மையெல்லாம் அம்மா கிட்ட உடனே சொல்றேன்னு சொன்னல, அது நாளைக்கு மறுநாள் சொல்லு. ஏன்? இந்த பாரு இசை, ஏன் எதுக்குன்னா காரணம் கேட்காத. எனக்காக ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இதை சொல்லாம. விஷால், நீ ஏதோ காரணத்தை மனசுல வச்சுட்டு சொல்ற. பரவாயில்ல, நாளைக்கு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நாளைக்கு மறுநாள் கண்டிப்பா அத்தை கிட்ட உண்மையை சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் என்கிட்ட எக்காரணத்தை கொண்டு இதை பத்தி பேசாத.